ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். நாங்கள் ஃபேமிலியாக ஒவ்வொரு வருஷமும் வேளாங்கண்ணி போயிட்டு வருவோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு கோயில் இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து தாங்க கிளம்புறோம். சென்னையிலேருந்து நைட்டு 9:30க்கு காரைக்கால் எக்ஸ்பிரஸில் வந்து கிளம்புறோங்க. நாகப்பட்டினத்துக்கு பார்த்திங்கன்னா 3:40க்கு வந்து அங்கே போயிடும் கரெக்டாக. இடையில பார்த்தீங்கன்னா சில ஸ்டாப்பிங் மட்டும் நிற்குங்க, எல்லா ஸ்டாப்பிங்லேயும் நிற்காது. திருவாரூரில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ட்ரெயின் வந்து நிற்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் கிளம்பிடும். அங்கே வந்து டீ காஃபி எல்லாமே வச்சுருப்பாங்க. எந்த டைமுக்கும் எல்லாமே கிடைக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நாகப்பட்டினம் ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எழும்பி உட்காந்துட்டோம். அவ்வளோதானுங்க, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கரெக்டாக 3:40க்கெல்லாம் வந்து நாகப்பட்டினத்தில் ட்ரெயின் வந்து ரீச் ஆயிடுச்சு. வேளாங்கண்ணி போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. நாங்கள் அங்கேருந்து ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ ரொம்ப குளிராக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மழையாக இருந்துச்சு. ஸோ கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹுடி, ஸ்கார்ஃபு, மஃப்ளர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோங்க. அப்புறம் வந்து வேளாங்கண்ணி நாங்கள் ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து ட்ரிபிள் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருந்துச்சு. நானும் அவர் அதுக்கப்புறம் குழந்தைங்க 2 பேர், அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. இது வந்து ஏசி ரூம் தாங்க. ஆனால் நாங்கள் வந்து நான் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் அப்படி புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வரண்டா மாதிரி இருந்துச்சுங்க. மேலே வந்து ஒரு 4 to 5 ரூம்ஸ் இருந்துச்சு. இது நாங்கள் வந்து 2nd floorல தான் எடுத்திருந்தோம். அது மாதிரி கீழேயும் வந்து ஒரு 7 to 8 ரூம்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இங்கேருந்து வந்து எங்களுக்கு கோயில் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் நம்ம ரூம் வந்து சூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தனால அந்த வெளி வரண்டா வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கனால விளையாடுறது, அப்புறம் அங்கேயே ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன் மாதிரி இருக்கும். இங்கேயே நாங்கள் வந்து ஸ்டவ்வில் இருந்து அதுக்கப்புறம் பாத்திரம் என்ன பொருள் வேணுமோ சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே கிடைக்குங்க. எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப மழையாக இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து அந்த டைம் நாங்கள் வெளியே போகலை, ஈவினிங்காக தான் வெளியே போயிருந்தோம். ஸோ மழை ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். பழைய வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவாங்க எப்போதும். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்துட்டோன்னா மற்ற கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போன டைம் அந்த கிளைமேட்டுக்கும் அப்புறம் அந்த கோயிலோட வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்ரி இயர் வந்து நாங்கள் இந்த மாதிரி வேளாங்கண்ணி வருவோம். ஆனால் இந்த இயர் வந்து இந்த கிளைமேட் வந்து ஃபஸ்ட் டைமுங்க. அப்புறம் ரைட் சைடில் ஒரு பாதை மாதிரி இருக்கும், அது வழியாக வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டோம். சைடில் பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்டார்னு ஒரு கோயில் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜீசஸோட ஸ்டாச்சுவும் இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இதுதான் அந்த மார்னிங் ஸ்டார். இது வந்து உள்ளே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டியிருப்பாங்க. பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்டாச்சுவெல்லாம் இருக்குங்க. ப்ரேயர் ஹால் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. மாஸ் டைமிங் வந்து அதில் போட்டிருப்பாங்க. அந்த டைமுக்கு தான் வந்து எல்லோரும் மாஸ் அட்டென்ட் பண்ண வருவாங்க. நார்மல் டேஸில் வந்து எப்போ வேணால் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
பழைய வேளாங்கண்ணி போயிட்டோம். நடுவில் ஒரு வே மாதிரி இருக்கும், அங்கே வேண்டுதல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. முட்டியில் நடந்து போகிறது அந்த மாதிரிலாம் வேண்டுதல் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பழைய வேளாங்கண்ணி. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கேண்டில், அப்புறம் வேண்டுதலுக்கான பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணும்னா வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து பொருத்தனை பண்ணிக்கலாம். கேண்டில் ஏற்றுறதுக்கு செப்பரேட்டாக பிளேஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் நீங்கள் வந்து கேண்டில் ஏற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி கார் மாதிரி வந்திருக்குங்க. அது வந்து நம்மளை அந்த புது வேளாங்கண்ணி வரைக்கும் கூட்டிகிட்டு போகும். அதில் வந்து ஃப்ரீ தாங்க, ஆனால் நம்ம வந்து விருப்பப்பட்ட அமௌண்ட் கொடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 5 rupees per personக்கு கொடுத்தோங்க. மழை வந்து சாரல் மழை மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால் சர்ச்சில் வந்து ஓரமாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட வந்துட்டோங்க. அங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். சில ஹோட்டல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பாடு. எப்போதுமே மேக்ஸிமம் அங்கே தான் போய் சாப்பிடுவோம். ஹோட்டல் மரியா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு. எப்போதும் அங்கே தான் போவோம். நைட்டு வந்து இட்லி, பரோட்டா, வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இவரோட தம்பி பையனுக்கு மொட்டை போட்டதாக வேண்டுதல் பண்ணியிருந்தோம். ஸோ மொட்டை போட்டுட்டு கிளம்பிட்டோம். வெளியே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழையாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாருமே வந்து கூட ஆல்ரெடி வச்சுருந்தோம், அதனால் எங்களுக்கு ஓகேயாக இருந்துச்சு. மழையிலையுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பலெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி தருவாங்க, டோக்கன் தருவாங்க. நாங்கள் டோக்கன் போட்டு வச்சுட்டு உள்ளே போயிட்டோம். அப்புறம் கோயிலுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து கேண்டில் ஏற்றுற இடம் இருக்குது. மழையாக இருக்குண்ணே. ஆமாம், பிளஸ்ஸிங்ஸ்லாம் மழையாக பொழியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் என் இயேசுவும் நானும் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சுங்க. அங்கே வந்து ஜீசஸோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. யார் யார் வேணுமோ போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நாங்களும் எல்லாருமே வந்து அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்தாச்சு. ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்திருந்தோம். நாங்கள் எங்கே கிளம்புனாலும் சீக்கிரமாக போனதாங்க எங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 4:30க்கெலாம் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி பாறைகள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலேலாம் ஏறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பாறைகளில் ஏறிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது வியூ வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறை மாதிரி நிறைய போட்டிருக்காங்க, ரொம்ப ஹைட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வியூ பார்க்கும்போது அழகாக இருக்குது. எங்களுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா காற்று, அந்த வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி புதுசாக போட்டிருக்காங்கண்ணா. இது மாதிரி 4-5 அலை வந்து உள்ளே வராமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக. கல்லுக்கெல்லாம் பாறை அந்த பாண்டிச்சேரிலாம் இருக்கும்ல, நாங்களே வந்து இது உண்மையான பார்த்து பண்ணிட்டு பாருங்கள். அங்கிட்டு போய் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பாறைப்பா. அந்த பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பேர் கீழே எப்போதும் போல் குளிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இன்னுமே பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் வந்து அந்த பாறைகளை எடுத்து கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒட்டகம் வருது, நீயே ஒரு ஒட்டகம் தான். இங்கிட்ட ஒன்று இருக்கு பாரு, கில்லு ஒட்டகம்லாம் போகுது கடலுக்குள்ளே. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இடையிட பிளேஸில் வந்து குட்டி குட்டி கடைகள் போட்டு தாங்க இருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி சில இதுவும் இருந்துச்சுங்க. பீச்சில் ஆல்ரெடி இருக்குமே ராட்டினம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. நைட்டு வரைக்கும் கூட அந்த பாறைகளை வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் வந்து கடைகளை சுற்றி பார்க்குறதுக்காக உள்ளே போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டால் என்ன மீன் வேணுமோ மசாலா போட்டு பொரிச்சு தருவாங்க. 2 பக்கமே ஃபுல்லாக கடைகள் இருக்குங்க. 10 ரூபாயிலேருந்து பொருட்கள் இருக்குங்க. சில கடையில் வந்து 10 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகும், சில கடையில் வந்து 20 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் எல்லாமே. இதோட கண்டினியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.